திருநெல்வேலியிலேருந்து கேரளாவுக்கு நம்ம கிளம்பியாச்சு. காலையிலேயே ஏற்கனவே புதன்கிழமை வந்தோம். வெள்ளிக்கிழமையே ரிட்டன் ஆயாச்சு. ஏற்கனவே வியாழக்கிழமை வர வேண்டியது தான். வியாழக்கிழமை தூங்கிட்டதுனால 6 மணிக்கு எந்திரிக்க முடியல. அதனால தான் வெள்ளிக்கிழமை. ஏற்கனவே கேரளாவிலேருந்து திருநெல்வேலிக்கு போக சொல்லியும் தூக்கம் கிடையாது. திருநெல்வேலியிலேருந்து கேரளாவுக்கு வர சொல்லியும் தூக்கம் கிடையாது. 3:30க்கெலாம் முழிப்பு தட்டிட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. ட்ரெயினில் வந்து படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. இல்லைன்னா பையனை பார்க்கணும், அவன் தூங்கினா தான் நான் தூங்க முடியும். அப்படி தான் தாமிரபரணி நேரத்தில் இருந்தால் இப்போ தான் இவ்வளோ காலுக்கு நான் தண்ணி பார்க்கேன். நல்ல மழை பெஞ்சிச்சு பார்த்திங்களா, நிறைய தண்ணி போகுது. நல்ல சூரிய ஒளியை காலையிலேயே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆகிட்டு இப்படி விடிய காலையிலேயே சூரிய ஒளி பார்த்து. நம்மலாம் இங்கே இருக்க சொல்லலாம் 8:30 9 மணிக்கு தான் எந்திக்கிறதா. அதுக்கப்புறம் தலைவலி தாங்க முடியல. தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் உள்ளவங்க தூங்குறாங்க, பாட்டு சவுண்டு கம்மியாக வச்சு ஃபோன் பார்க்க மாட்டேங்கிறாங்க. சவுண்டை கூட வச்சு எனக்கு தூக்கமே கலைஞ்சு போச்சு. அந்தாக்கில் மண்டடை வேலத்தை தேய்ச்சிட்டு அந்தாக்கில் அப்படியே படுத்தேன். நான் பார்த்தேன், என்னால் முடியலை. எந்திரிச்சு சவுண்டை கொஞ்சம் கம்மியாக வைங்க, தூக்கம் வர மாட்டேங்குன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்துக்கு வர சொல்ல நல்லா மழை. ஆனால் மூஞ்சை கழுவிட்டு வயிறு பசி தாங்க முடியலையா, நல்லா இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு பரவூருக்கு வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் பாருங்கள், ஐயோ பாவம், இருக்கப்பட்ட பேக்கை ஃபுல்லாக அவங்க தான் தூக்கிட்டு வருவாங்க. பாய்.